லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆனா என் உயிருக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்சதும் எப்படியோ ஏறி குதிச்சு வந்து என்ன காப்பாத்தினது நீங்க தானே சூப்பர்மேன். அப்போ உங்க மனசுல எனக்கு ஒரு இடம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஐயோ மாம்சு, என்னையாது? என்னம்மா பிள்ளைது? ஏதோ ஓரத்தில் இருக்கான், ஒய்யாரமாக இருக்கான்னு சொல்லிட்டு போறா. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா வீட்டை சுற்றி வர மூஞ்சிரு மாதிரி உன்னையே சுற்றி வரா. என்ன பண்ண போற? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பாட்டி டேய் வாளுங்களா, எப்போ வந்தீங்க ஸ்கூல்ல இருந்து? இப்பதான் டாடி வந்தோம். மித்ரா மாதா எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? சரி சரி. தேனு, இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா இருக்கேன். தேனு, அப்போ உனக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரவா? டீ, காஃபி இல்ல ஜூஸ் எடுத்துட்டு வரவா? எனக்கு வேணும்னா நானே ஜூஸ் போட்டு குடிச்சுக்கிறேன். நீங்க ஒன்னும் பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு அவசியம் இல்லை. தேனு, ஏன் கட்டு போட்டிருக்க கையில? என்னாச்சு உனக்கு? அதுவா, அது ஒன்னும் இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அச்சச்சோ, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா தானியம். தேனு, பசங்களை கூட்டிக்கிட்டு ஒரு ரூம்ல போய் பேசிக்கிட்டு இருமா. சரிங்க பாட்டி, வாங்க. விக்ரமா, தானியாவா. தேனு, உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? கேக்குற தானியம், நாங்க போயிட்டே இருந்தோமா? மித்ரா, தேனு மேல கொஞ்சம் கோவத்துல இருக்கா. கொஞ்ச நாள் போனா சரியாயிடுவா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத, சரியா? அட பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? தேனு என் தங்கச்சி மாதிரி தானே. அப்புறம் மித்ரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் உட்காருங்க. என்ன விஷயம்? உட்காருமா, சொல்றோம். வா உட்கார். சொல்லுங்கம்மா. இல்லம்மா, தேனோட வாழ்க்கைய பத்தி தான் மித்ரா. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாமா? ஆமா மித்ரா, இது எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி சீக்கிரமாவே நாம தேனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம்மா. இதுல உன் கருத்து என்னன்னு சொல்ல. சூப்பர்மா, ரொம்ப நல்ல விஷயம். நான் மறுபடியும் அந்த தரகரை வர சொல்றேன். நாளைக்கே என்ன ஏதுன்னு பேசிடுவோம். அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்லை மித்ரா. மாப்பிள்ளை யாருன்னு நாங்களே முடிவு பண்ணிட்டோம். மாப்பிள்ளை யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? யாரு சார், எனக்கு தெரியாம? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் மித்ரா. வேற யாரு? நம்ம வினய் தான். என்ன சார், என்ன சொல்றீங்க? வினயா? ஆமா மித்ரா. சார், அவருக்கும் தேனுக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம் இருக்குமே. 2 பேரும் வாழறதுக்கு வயசாம முக்கியம், மனசுதான் முக்கியம். நான் அதுக்கு சொல்லலமா. அவரு யாரு என்னன்னு கூட தெரியாது. அவரை போய் எப்படி? மித்ரா, இவ்ளோ நடந்த பிறகும் உண்மைக்காக போராடி தான் எந்த தப்பும் பண்ணல நின்னாரே, அந்த ஒரு குணம் போதாதா மித்ரா? சரி மித்ரா, ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். இன்னைக்கே பேசி ஒரு முடிவு எடுத்துருவோம். நீ போய் வினய வர சொல்லுமா. கார்த்தி, நீ வினய் கிட்ட பேசியிருப்பா. என்னாச்சு உனக்கு? ஏதோ சொல்ல வரான், ஆனா சொல்ல போறான். டேய் நில்லு, என்னாச்சு? ஏதோ குட்டி போட்ட பொண்ணு மாதிரி அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்க. அதான் எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சதே. என்ன மித்ரா சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா மாம்ச,
அவளுக்கு இருக்கிற மாதிரி திமிரு இந்த உலகத்துல வேற யாருக்குமே இருக்காதியா. நானும் தப்பு நம்ம மேலதான். போன போதுன்னு விட்டு கொடுத்துட்டு போனா ஒவ்வொரு முறையுமே அவ என்ன அவமானப்படுத்திட்டே இருக்கா. இங்க பாரியா, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அதை மட்டும் அவ தொடட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. அப்புறம் பாரு. ஆமா, நீ தான் பெரிய வீரமான ஆளாச்சே. உன் பொண்டாட்டி வர அவகிட்டயே வெட்டுன்னு கொண்டுன்னு கேட்டு அவகிட்ட கேட்டா அவர அவகிட்டே கேளு. சரி, எதுவும் சொல்லிக்காத. சரி சரி. இங்க பாருங்க, நான் இப்பவும் உங்களுக்காக பேசுறேன்லாம் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். தேனு வாழ்க்கைக்காக தான் ஹலோ பேசுறேன். ஒரு நிமிஷம். அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல. இந்த விஷயத்தை தான் நீ கார்ல வரும்போதே சொல்லிட்டியே. நான் வீணா போனவன் என்கிட்ட சிக்கி தென்மொழி வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ போராடினு. அப்புறம் என்ன, அதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சே. இதே என்கிட்ட திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்க. எல்லாம் ஒரு காரணமாதான். என்ன காரணம்? காந்திமதி அம்மாவும் கார்த்திக் சாரும் திரும்ப ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. முடிவா? என்ன? இதுக்கப்புறமும் தேனை வெளியில கட்டி கொடுக்கறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லையா. அதுக்கு? அதனால அவளை உங்களுக்கே கட்டி வச்சிடலான்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. ஐயோ, என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளைக்கு தேனை கட்டி வைக்க போறாங்களா? அந்த பொண்ணு தான் முட்டாள்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னா இவங்களுமா? என்ன மாப்பிள்ளை இது? பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா ஏதோ 2B கண்டினியூ போட்டு செகண்ட் பார்ட்டுக்கு போயிட்டு இருக்கு. எப்படி சமாளிக்க போற? நீங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்ப அந்த கல்யாண விஷயத்தை பத்தி பேசதான் உங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. உள்ள வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? சரி வாங்க. தமிழ்நாட்டுக்கு சுனாமி கூட ஒரு தடவை தான் வந்துட்டு போச்சு. மாப்பிள்ளை வாழ்க்கையில் சுனாமி அடிக்கடி வந்துட்டு போகுது. மாப்பிள்ளை இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறான்? அம்மா. வா தம்பி, உட்காருப்பா. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். வினய், உண்மை எது போய் எதுன்னு தெரியாம நான் உங்களை ரொம்ப திட்டி காயப்படுத்திட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க வினய். சார், என்ன சார் நீங்க முடிஞ்சு போன விஷயத்துக்கு போய் நான் எதுவும் நினச்சிக்கல சார், ப்ளீஸ். வினய், அது இல்லப்பா, இது முடிஞ்சு போன விஷயம் இல்லை. இனிமே தான் ஆரம்பிக்கவே போறோம். மா, என்னம்மா சொல்றீங்க? வினய், தேன் உன்னை ரொம்ப விரும்புறா. உனக்காக அவ எந்த எல்லைக்கு வேணாலும் போறதுக்கு துணிஞ்சிட்டா. அதை நீயே பார்த்த இல்ல. நீங்களும் ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மேல ஒரு பொய்ப்பழிய போட்டு இப்ப அது அவளையே பாதிச்சிருச்சு. இந்த விஷயம் இந்நேரம் அரசல் புரசலா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு மேல தேனுக்கு ஒரு புதுசா மாப்பிள்ளைய பார்த்து அவர்கிட்ட விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள அவளுக்கு பிடிச்ச உன்னையே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம்ப்பா. நீ என்னப்பா சொல்ற? என்ன வினய் யோசிக்கிறீங்க? உங்க மனசுல பட்டதை அப்படியே சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பாடி பா, இப்போ பதறதா? இரு இரு, ஒன்று வச்சுக்கிறேன். வினய், இந்தாங்க நீங்க கேட்ட பணம். உங்க கடனை அடைக்கிறதுக்கு இதை வச்சுக்கோங்க. என்ன வினய், நான் உங்களை அசிங்கப்படுத்தினதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஐயோ, அப்பெல்லாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் ஏன் வினய் தயங்குறீங்க? குடிங்க. வினய், அதான் சார் கேக்குறாங்கல்ல, உங்க விருப்பம் என்னன்னு சொல்லுங்க. சார், இப்போதைக்கு எனக்கு எதுவும் சொல்ல தோணல சார். வினய்,
ஒன்றும் அவசரம் இல்லைப்பா. ஒரு 10-15 நாள் டைம் எடுத்து நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. என்ன கார்த்திக், நான் சொல்றது சரிதானப்பா? சரிதாம்மா. வினய், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏன்னா இதுல தேனோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களோட வாழ்க்கையும் இருக்கு. நாங்க உங்களை வற்புறுத்தல வினய். நீங்க நல்லா யோசிச்சு நீங்களே ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சரிங்க சார். சூப்பர்மேன், நீங்க எனக்கு தான். என்ன இவன் உள்ளே போகும்போது கசாப்பு கடைக்குள்ளே போகிற ஆடு மாதிரி உள்ளே போனால் வெளியில் வரும்போது அந்த ஆட்டு பிரியாணி தின்னவ மாதிரி சந்தோஷமாக வர்றான். என்ன நடந்திருக்கும்? ஏய், என்ன பாக்குற? ஆ, சும்மா பொழுது போகலன்னு உன்னை பார்த்துட்டு இருக்கேன். ஏமாப்ல, ஆ? உள்ளே போகும்போது அவ்வளோ டென்ஷனாக போனேன், இப்போ இவ்வளோ ஜாலியாக வர. ஜாலியாக வரவளுக்கு என்ன நடந்தது? டேய், என்னடா சிரிக்கிற? உள்ள என்னடா நடந்தது? மாம்சு, இப்பதான் நல்ல பெருசா ஒரு பாம்பை வச்சுட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி வெடிக்க போகுதுன்னு மட்டும் பாரு. பாமா? அப்படி என்னடா பாம்பு வச்சுட்டு வந்திருக்க? மாம்சு, நீ என்ன பண்ற? 1லேருந்து 10 வரைக்கும் எண்ற. நீ எண்ணி முடிக்கிறதுக்குள்ள மித்திரா இங்க வருவ பாரு. அதை விட்றா. அப்படி என்ன உள்ள பாம்பு வச்சுட்டு வந்திருக்க சொல்லு. ஆ, யோ, எண்ணியா? என்ன அதை சொல்வியா? சரியான்றேன். 1 2 3. மாப்பிள்ள டென்ஷனில் சரியான முடியல. என்ன பாம்பு வச்சிருக்க சொல்லு. எண்ணி தொலையா? சரி, 4 5. மாப்பிள்ள என் பொண்டாட்டி பக்கத்தில் வந்துட்டா. விஷயம் பெருசாக இருக்கும் போல இருக்கு. என்ன பாம்பு வச்சிருக்க? டென்ஷன் படுத்தாம சொல்லு. உன் பொண்டாட்டி பக்கத்தில் வந்துட்டா. வெயிட் பண்ணி பாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன மித்ரா நீ இப்படி ஒரு கேள்வி கேட்ட? சதா சர்வ காலமும் நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். சும்மா விளையாடாதீங்க. இப்படி வெறுப்பேத்துற வேலையெல்லாம் வேண்டாம். இப்பதான் ஒரு வழியா எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிருக்கு. ஏன் அதை மறுபடியும் கண்டினியூ பண்றீங்க? அவங்க தான் கேக்குறாங்கன்னா, இல்லம்மா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? இப்படி யோசிக்கிறேன்னு டைம் வேற கேக்குறீங்க. மித்ரா, இப்ப நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வை, என்ன வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்னும் அனுப்ப மாட்டாங்க. அப்போ விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லப்பா, என் பொண்ணை கட்டிக்கோங்கன்னு சொன்னா அப்ப என்ன பண்றது? ஐயோ, சின்ன பாப்பா, இவருக்கு பேசவே தெரியாது. ஏதாவது ஒண்ணு பேசி சமாளிக்க வேண்டியதானே? இல்லங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் வைஃப் கூட பிரச்சனையாகி பிரிஞ்சிருக்கோன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா, நான் ஏன் அதெல்லாம் சொல்லணும்? அப்ப நீங்க தேனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? மித்ரா, இப்ப நான் வேற என்ன செய்யணும் நீயே சொல்லு. நீ ஏன் நான் மன்னிச்சு ஏத்துக்க மாட்ட? நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட வன்முறையா தெரியலையா? மித்ரா, நான் எப்போ ஒரு தப்பு பண்ணந்தான். அதுக்காக நான் காலம் பூரா ஒன்னே நினைச்சுக்கிட்டு தனியாவே சாகணுமா? இங்க பார், ஒண்ணு நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும், இல்ல இவன் எப்படியோ போறான்னு விட்டுறணும். நீ ரெண்டுமே பண்ண மாட்டேன்னா எப்படி மித்ரா? நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஒண்ணும் உங்ககிட்ட பேசல. இது தேனு வாழ்க்கை. ஓ, அப்படியா? சரி, அப்போ இத போய் நீ தேனுகிட்ட சொல்லு. வினய் ஒரு அயோக்கியன், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கான், அந்த பொண்டாட்டி நான் தானே, அவகிட்ட போய் சொல்லு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். வினய், நான் எதுக்கு அதெல்லாம் போய் பேசணும்? எனக்கு என்ன வந்துச்சு? அப்போ நான் மட்டும் ஏன் சொல்லணும்? அப்படியே சொல்றேன்னு வச்சுக்கோ, நீ என்ன மன்னிச்சு ஏத்துப்பியா? அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. அப்ப என்னாலையும் போய் உண்மையெல்லாம் சொல்ல முடியாது. இங்க பாருங்க, நம்ம விஷயம் எப்பவோ முடிஞ்சு போனது. அத எதுக்கு இப்ப கூட சேர்க்கறீங்க? சம்மதம் இருக்கு மித்ரா. இங்க பார், நீயும் என் பையனும் எனக்கு இந்த ஜென்மத்திலே வேணும். நான் உன் கூடவே இருக்கணும். அதுவும் என்னால என் பையனை மிஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு நான் உள்ள யோசிக்க டைம் கேட்டது எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். இங்க பாரு மித்ரா, இன்னும் 15 நாள் நான் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும். இல்லனா என்ன? என்ன மிரட்டுறீங்களா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. 15 நாள் இல்ல, 15 வருஷம் ஆனாலும் நான் உங்களை மறுபடியும் ஏத்துக்க மாட்டேன். பார்க்கலாம். என்னடா நடக்குதுங்க?
யோ பார்த்தா தெரியலையா? சவால் மாம்சு, சவால். அது என்ன வாழ வேணா இருந்துட்டு போகட்டும். ஏண்டா 15 நாளுக்கு அப்புறம் மித்ரா நீ சொன்னதுக்கு ஒத்துக்கலன்னா அப்புறம் தேனுவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? யோ மாம்சு, நீ என்ன புரிஞ்சிக்கலையா? அவ்வளவுதான். இங்க பார், நான் மித்ராவை தவிர வேற யாரையுமே கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இப்ப இதெல்லாம் சும்மா அவன் மனசை மாத்துறதுக்காக நான் போட்ட டிராமா. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. இன்னும் 15 நாள்ல அவளை எப்படி டெம்ப் பண்ணி என் வலிக்கு இழுக்கிறேன்னு மட்டும் பாரு. ஏ மாளவிகா, வாடி. என்னடி, என்ன ஆச்சு? இப்ப எப்படி இருக்க? நீ இப்ப எதுக்கு இவ்ளோ பதறிட்டு இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நிறைய பிளட் போயிருச்சா? யாருக்கு தெரியும்? நான் கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துட்டேன். கண்ணு முழிச்சு பார்த்தப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஏய் தேனு, உனக்கு என்ன அறிவு இல்லையா? லவ் பண்றதுக்கு பொய்யெல்லாம் சொல்லி ஃப்ராட் பண்ணி ரிஸ்க் எடுத்தா கூட தப்பு இல்ல. ஆனா இப்படி லூசு மாதிரி சூசைட் அட்டெம்ப் பண்ணிருக்க. ஏதாவது சீரியஸ் ஆனா என்னடி செய்யறது? என்ன பண்றது? ஒரேடியா போய் சேர்ந்திருக்க வேண்டியது. அப்படியே அரேஞ்ச் வை. ஏ மாலு, எனக்கு மட்டும் என்ன சாகணும்னு ஆசையா? சிச்சுவேஷன் அந்த மாதிரிடி. நல்லா மாட்டிக்கிட்டேன். நாலா பக்கமும் ரவுண்டு கட்டிட்டாங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. சும்மாவே சூப்பர்மேன் வேண்டான்னு சொல்லுவாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வெறுத்துருவாருன்னு ரொம்ப பயமா இருந்துச்சுடி. எனக்கு வேற என்ன செய்யறதுன்னே தெரியலடி. சூப்பர்மேன் இதுக்கு மேல எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான் அப்படி. ஆனா ஒண்ணு மாளவிகா, ரூம்ல போய் கதவு அடைச்சதும் சூப்பர்மேன் எப்படி துடிச்சு போயிட்டாருன்னு தெரியுமா? அவர்தான் எங்க வீட்டு பின் வழியா வந்து பால்கனில ஏறி குதிச்சு வந்து என்ன காப்பாத்தினாரு. இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே என்னோட சூப்பர்மேன் தான். போதும் உன் சூப்பர்மேன் புராணம். ஆமா, உன் பாட்டி மாமா எதுவும் உன்கிட்ட சொல்லலையா? அங்க தாண்டி கதையில ஒரு ட்விஸ்டே நடந்துச்சு. என்னது? நான் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிச்சப்போ போச்சு, அவ்வளவுதான். பாட்டியும் மாமாவும் அட்வைஸ் பண்ணியே கொல்ல போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? என்ன நடந்தது? அந்த பையனுக்காக நம்ம தேனி இவ்வளவு தூரம் போயிருக்கானா? அவனை அவ்வளவு நேசிக்கிறான் தானே அர்த்தம். அந்த பையனும் இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் தப்பு பண்ணலன்னு எல்லாரும் முன்னாடியும் உறுதியா நின்னானே. இதை விட தங்கமான பையன் நம்ம தேனுக்கு எங்க கிடைப்பான்னு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்கடி. தேனு சூப்பர் டி, சாதிச்சுட்ட போ. ஆனா உன் சூப்பர்மேன் இதுக்கு ஒத்துக்கிட்டாரா? இல்லடி. இல்லையா? இல்லனா உடனே ஒத்துக்கல, கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு 15 days டைம் கேட்டிருக்காரு. ஆனா இதுவே எனக்கு ஒரு பாசிட்டிவா தாண்டி இருக்கு. முன்னாடிலாம் நெருங்கி நெருங்கி போனப்பெல்லாம் மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசி பேசி விலகி போயிடுவாரு. இப்போ டைம் கேட்டிருக்காருன்னா அவர் மனசுல என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்ட் தாண்டி. உன் பாட்டிக்கு தோணுன மாதிரி அவருக்கும் நீ எவ்வளவு லவ் பண்றன்னு புரிஞ்சிருக்குமோ? தெரியலடி. அவர் மனசுல வேற எதையோ போட்டு அழுத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தான் தெரியல. எது அவரை என் கூட சேர தடுக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அத சரி பண்ணிரலாம். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தாண்டி தெரியல. ஏ தேனு, ஒருவேளை உன் சூப்பர்மேனை உன்கிட்ட சேர விடாம தடுக்கிறது அந்த மித்ராக்காவா இருந்தா? இல்லடி, அவங்க நல்லவங்க தான். என் மேல உள்ள அக்கறையில தான் இதெல்லாம் பண்றாங்க. ரொம்ப அவங்களே நோண்டிட்டு இருக்க வேண்டாம். அவங்க பாவம். நீ தாண்டி பாவம். எனக்கு என்னமோ அவங்க தான் சூப்பர்மேன் உன்னை ஏத்துக்காம இழுத்தடிக்கிறதுக்கு காரணமா இருப்பாங்களோன்னு தோணுது. எதுக்கும் இந்த 15 நாளைக்கு அவங்கள சூப்பர்மேன் கிட்ட இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியே வை. அப்புறம் இந்த 15 நாள்ல அது இதுன்னு ஏதாவது பண்ணி அவர் மனசை வின் பண்ண பாரு. இது உன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இத நீ யூஸ் பண்ணி அவரை உன்னை லவ் பண்ண வச்சிடு. அப்புறம் என்ன, ஜாலி தான். டாடி உங்களை பாட்டி கூப்பிட்டாங்க. மா, டாடி கொஞ்சம் ஒர்க் இருக்குமா, நான் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன். நீ பாட்டி கூட போய் சேர்ந்து சாப்பிடு. போ. என்ன வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம் கார்த்தி. முதல்ல வந்து எங்களோட சாப்பிடுவா. மா, ஒரு முக்கியமான மெயில் பண்ணுமா, இப்பவே 1 hour லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல கார்த்தி, டிஃபன் சாப்பிட எவ்வளவு நேரம் ஆக போகுதுப்பா? ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? எடுத்து வச்சிருக்கிற டிஃபன் எல்லாம் ஆறி போகுது கண்ணா. வா, வந்து சாப்பிட்டுட்டு போ. பாட்டி,
மாமா தான் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்றாருல, விட வேண்டியது தானே. என்னமோ அவர் சின்ன பையன் மாதிரி நீங்க தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன்பா. ஏய் கொஞ்ச நேரம் இரு. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? சாப்பிடுற நேரத்துல மட்டும்தான் நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கோம். மத்த நேரத்துல எல்லாம் ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் போனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒன்னாவே சாப்பிடுவோம். கார்த்தி எழுந்து வாப்பா. அம்மா ஒரு 2 மினிட்ஸ்மா, ஒரு முக்கியமான மெயில் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி. பாட்டி, இப்ப ஆரம்பிக்கலாமா? வினய் சார், வாங்க சாப்பிடலாம். அட வாங்க வினய், சாப்பிடலாம் வாங்க. சார் நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இதேதான் டாடியும் சொன்னாங்க. பாட்டி விடவே இல்லை தெரியுமா? ஆமா வினய், அப்புறமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தனியா தான் சாப்பிடணும். வாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓ, அவர் உட்கார சேர் இல்லைன்னு தயங்குறாரு போல. நீங்க சாப்பிடுங்க சார், அவர் அப்புறமா சாப்பிடுவாரு. சேர் இல்லைன்னா என்ன, நான் எழுந்துக்கிறேன். அவர் உட்கார்ந்து சாப்பிடு. தேனு நீ உட்கார்ந்து சாப்பிடு, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ உட்கார். பரவாயில்ல, நீங்க வாங்க. தேனு, அவர் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்றாரு. அவர் பசிக்கலன்னு வேற சொல்றாரு. நீ உட்கார்ந்து சாப்பிடு. பரவாயில்லக்கா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரை வந்து உட்கார்ந்து சாப்பிட சொல்லுங்க.